ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாட்டர்டே சண்டேல நம்ம ஐஓடி டிவைஸில் நான் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணேன்றதை நான் சொல்கிறேன். நான் வந்து எல்சிடியும் I2Cயும் 2ஆ வாங்கிட்டேன். I2Cயை பற்றி பார்த்தோம்னா இன்டகிரேட்டட் சர்க்யூட் சொல்லுவாங்க. ஸோ இதில் 4 பின் இருக்குது. விசிசி கிரவுண்டு போக எஸ்சிஎல், எஸ்டிஎல்ட்டு. ஆக்சுவலாக டிஸ்பிளேல மொத்தம் நிறைய பின் இருக்கும். அந்த நிறைய பின்னையும் மைக்ரோ கண்ட்ரோலர் கொடுக்க முடியாது. ஸோ I2C மூலிமா 4 பின்னாக கன்வெர்ட் பண்ணி அந்த 4 பின்லேருந்து 2 பின்னை மட்டும் நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் கொடுப்போம். ஸோ அதுக்கு தான் இந்த I2C அப்படின்றது நம்மளுக்கு உதவுது. விசிசியை மாஸ்ஃபெட்லேருந்து கிரவுண்டில் காமன் கிரவுண்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த எஸ்டிஎல், எஸ்சிஎல்ன்றதை மட்டும் மைக்ரோ கண்ட்ரோலரில் கொடுப்போம். சால்ட்ரிங் பண்ணும்போது ரொம்பவே உஷாராக பண்ணணும். ஏன்னா பக்கத்து பின்னில் வந்து டச் ஆகிடக்கூடாது. அப்படி டச் ஆகிடுச்சு அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். இந்த வேலை முடிஞ்சோடனே என்க்ளோசரையும் ரெடி பண்ணியாச்சு ஓட்டை போட்டு. பிசிபியில் லேஅவுட் போட்டு ஃபியூஸையும் வோல்டேஜ் ரெகுலேட்டரையும் இன்சர்ட் பண்ணியாச்சு. வோல்டேஜ் ரெகுலேட்டருக்கும் ஹீட் சிங்க்குக்கும் தெர்மல் பேஸ்ட் போட்டிருக்கேன் பாருங்கள். வரைஞ்சி வச்சுருக்கிற சர்க்யூட் டயக்ராமை பார்த்து ஸ்விட்சு, ஃபியூஸு இது 3த்தையும் சால்டரிங் பண்ணியாச்சு. வோல்டேஜ் ரெகுலேட்டருக்கு மட்டும் இன்னும் கனெக்ஷன் கொடுக்கல. ஸோ அதை அடுத்த வீக்கு பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க, லைக் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.